ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு சிம்பிளாக ஒரு மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு நான் வந்து குக்கரில் வந்துட்டு கழுவி வச்சுருந்த மட்டனை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இல்லை மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவி இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வத்தப்பொடி, மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். நான் அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். குக்கரில் வந்து விசில் வச்சிட போகிறேன். ஆனில் ஒரு விசிலும் சிம்மில் 2 விசிலும் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கிரேவிக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ரோட்டில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறம் நான் வந்து நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறதுனால இதில் லைட்டாக உப்பு போடுறேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வச்சிருந்த ஒரு தக்காளி பழத்தை வந்து இதில் ஆட் பண்ணி கலருக்காண்டி கொஞ்சமாக காஷ்மீரி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மட்டனை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் வந்துட்டு மட்டன் மசாலாவுக்கு வந்து ஒரு சின்ன மசாலா, ஏன்னா திக்னஸ் காண்டி ஒரு 10 கேஷ்யூ நட், அப்புறம் நான் கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இதை வந்து மிக்சியில் ஃபஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த கேஷ்யூ நட்டையும் கசகசாவையும் அரைச்சிட்டோம். அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடுறோம். கொத்தமல்லி இலை போட்டுடுறேன். இல்லை குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். குழம்புல வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.